இந்த கொஸ்டினை பாருங்கள். 1951ஆம் ஆண்டு ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தின் விளைவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. எஃபெக்ட் தெரியல, என்னென்னு இம்பாக்ட்னு கேட்டிருக்காங்க. குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டர் நிலங்களை உரிமையாக பெற்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அப்படியே 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இதுக்கான சென்டென்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. 62 லட்சம் ஹெக்டர் நிலங்களை பெற்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முடிவில் ஜமீன்தாரி ஒழிப்பு முறை செயல்பட 1956 நிறைவு பெற்றது. தொடங்கினது 51. மிகவும் வெற்றிகரமான நிலச்சீர்திருத்தமாகும். இதன் மூலம் 30 லட்சம் குடியானவர்களுக்கு குத்தகைதாரர்களுக்கு 62 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் உரிமையாளர்களாக ஜமீன்தார்கள் உண்மையாக வழங்கப்பட்ட மொத்த இழப்பீட்டுத் தொகை 16,420 லட்சங்கள் ஆகும். இது வழங்கப்பட வேண்டிய மொத்த தொகையில் 1/4 பங்கே ஆகும். இருந்தபோது திருத்தம் திட்டமிட்ட நோக்கங்களில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே எட்ட முடிந்தது. நிலங்கள் தனிப்பட்ட விஷயத்தின் கீழ் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக அப்படியே இருப்பாங்க. 62 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் நில உரிமையாளருக்கு கொடுக்கப்பட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக அப்படியே 11th ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட கொஸ்டின் இது.